என் அன்பார்ந்த கூட்டாளி அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்து விடுகிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா டுகுஜிக்கு பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று அதாவது நல்ல சுவாரஸ்யமான சம்பவம், அதாவது கதிகலங்கி போயிட்டேன். நானே இப்படி விஜய் சேதுபதி செய்வாருன்னு எதிர்பார்க்கல. நான் ரொம்ப கண்டித்து ரெண்டு பேர்த்தையும் விட்டுருவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு நான் ஒன்று சொல்லியாகணும். சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டு நான் கடந்து போகிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பாஸ் சம்பந்தமான வீடியோஸ் மட்டும்தான் வரும். நான் பல விஷயங்களை கதைக்கிறேன். பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, மோட்டிவேஷன், சயின்டிஃபிஷியல் வீடியோ, ஹெல்த் சயின்ஸ், ஆரோக்கியமான சில விஷயங்கள், வெஹிக்கிள் ரிவ்யூஸ், எல்லா பட்டதும் சகல தகவல்களையும் பல்சுவை அம்சங்களையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ரெடி பண்ணியிருக்க பிளேலிஸ்ட் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை கொமெண்ட் வடிவத்தில் எனக்கு பதிவு செஞ்சு அனுப்புங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நல்ல சம்பவம். திவ்யா, வினோத், சபரி எல்லாத்தையும் பாராட்டியிருந்தார். குறிப்பாக பாராட்டியிருந்தார் சபரியவும் வினோத்தையும். ஏன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் டாஸ்க்கை கூட பொருட்படுத்தாமல் நான் வீட்டில் இருந்தாலும் ஒன்று இல்லைனாலும் ஒன்று. அதுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு மனிதாபிமானம் தான் முக்கியம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போராடி இருந்தாங்க சேண்ட்ராவுக்காக. அதை பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெண்ணுக்கு உதவுகள் அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன மன்னிச்சு ஆகணும், மன்னிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒரு பெண் சேண்ட்ரா ஒரு பெண் அடிப்பட்டு அதாவது தாக்கப்பட்டு வெளியில் வந்து விழுகிறாங்க. பெனி கேட்டக் வந்து விழுந்து கிடக்கிறாங்க. விழுந்து கிடக்கும்போது 2 பேர் ஆண் நபர்கள் மட்டும்தான். வினோத்தும் சபரியும் 2 ஆண் நபர்கள் மாத்திரமே காரை விட்டு வெளியே வந்தாங்க. பெண்ணுக்கு ஒரு முறைகேடான சம்பவம் நடக்கிறப்ப பெண்களே முன் வரல. அதை நினச்சி நான் ஆண் சமூகத்தை நினச்சி பெருமிதம் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சேண்ட்ரா அடிபட்டு கீழே கிடக்கிற போது மாறி அவங்களால எவ்வளவு முடியுமோ மாறி கமருதீன் வழியே வந்து விக்ரம மட்டும்தான் பேசுவான் அப்படின்னு நினச்சி வந்தார். மாறி ஒரு ஆளாக வந்துட்டாங்க. சபரி வந்தார், பிறகு திவ்யா வந்தாங்க, வினோத் வந்தார். எல்லாரும் மாறி தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் பாருவை வெளியில் போக சொன்னார். வெளியில் போக சொன்னோன்னே வினோத் அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன் மச்சான், என்ன மச்சான், நீ அவளோட சேர வேணான்னு சொன்னேன்ல, நீ நல்லா கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்த, அவளோட சேர்ந்த, அதுலேருந்து உன் கேம் நாசமாக போச்சு. அதாவது வெளியே போகிறப்ப தலைவனை தேடி தலைவி காத்திருக்காங்க. வெளியே வெளியே போவேன். விஜய் சேதுபதி தான் சொல்லிட்டார் 2 பேரும் வெளியே போகணும். காத்துக்கிட்டு இருக்காங்க. தலைவி தலைவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, கமருதீனுக்காக. என்ன அது பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஒரு சொட்டு கண்ணீர் விடலையே பாரு. அது மட்டும் இல்லாமல் போகும்போது ஆட்டம், 2 பேர்த்துக்கும் ஆட்டம். ஒரு ஆட்டம் ஆடுறாங்க 2 பேரும். அசருதே வாங்குத்தாம அந்த பாட்டுக்கு ஆடுறாங்க. நடக்க போகிற விபரீதம் தெரியாமல் 2 பேரும் ஆட்டம். 2 பேரும் ஒரு கேமரா முன்னுக்கு ஒரு டான்ஸ் ஒன்று விஜய் சேதுபதியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி மதுரைக்கு போகாதடி அங்கே மல்லிகைப்பூ கொண்டு வைக்கும். நேற்று சொல்லியிருந்தேன், விஜய் சேதுபதி இந்த விஷயத்தை தட்டி கேட்டார்னா அதை தொடர்ந்து நாங்கள் பேசலாம். இல்லாட்டி நான் இந்த ஷோவை விட்டு இந்த யூடியூப் அதில் பிக் பாஸை பற்றி பேசுகிறதாகவே இல்லை, எனக்கு ஐடியாவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து விஜய் சேதுபதி கண்டிச்சிருந்தார். 2 பேர்ட்டையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாரு அழுகிறாங்க. என்ன நடிப்புடா, தான் ஆடுறீங்க, ஆடிட்டு இங்கே விஜய் சேதுபதிக்கு முன்னாடி அழுகிற மாதிரி அழுக வேண்டியது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? அப்போ சபரி ஐயோ பொய் கழுகிறா பொய் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணார்.
அது வந்து பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஐயோ அப்படின்னாரு. நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது, அது பிக் பாஸே பார்க்காது. நேற்று பார்த்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் பேசுறதுக்கு கூப்பிடல. அதாவது விஜய் சேதுபதி வீட்டில் இருந்து வெளியே போகிற நபர்களை பேசுகிற கலைப்பார்ல, அந்த மாதிரி பேசுகிற கலைக்கலை அப்படின்னாரு. ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பின பிறகு என்ன அவன் நல்ல விஷயம் சாதனை பண்ணிட்டான் வந்து வீட்டுக்கு வந்து என்னடா பிடிச்சி ஏசுனேன். ஏன்னா ஆமாம் அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்து அனுப்பி வைப்பார். வெத்தலை பாக்கும் இதுவும் வச்சு விஜய் சேதுபதி வெளியே அனுப்பி வைப்பார், போடி போகிறதுக்கு அப்படின்னு. அதை தொடர்ந்து நேற்று ஷோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நேற்று வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணணும். யார் கமல்ஹாசனாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பானான்னு தெரியலை. நல்லா பண்ணியிருந்தார், உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். நேற்று ஷோவுக்கு நான் வந்து விஜய் சேதுபதி மேலே ஒரு பிக் ஃபேன் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள நபர்களும் எல்லாமே அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. கையில் கொஞ்சம் ஹார்ட் சிம்போலை காட்டியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் விஜய் சேதுபதி கிட்டேருந்து இதை எதிர்பார்க்கலை. மேலும் மேலும் செஞ்சுட்டு போகிறது நல்லா இருக்குது. அதாவது தன்வினை தன்னை சுடும். அதுக்கு நேற்று தான் ஒரு ஆழமான பதில் கிடச்சி. அதாவது பாருக்கும் காமருதீனுக்கும் வெளியே என்ன நடப்பாங்க, எப்படி போயிட்டு சேரும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லை. கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க. இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதாவது நான் கேட்குறேன், மனுஷனா அவர் பெண்ணா அவன் ஒரு ஆணா அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரி மனுஷங்களும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆனால் அவங்களுக்கு வந்து உதச்சி அனுப்புறது எப்படி வெளியே போயிட்டு சேரும் அப்படின்னு கூட யோசிக்கலே. யார் பார்வதி யோசிக்கலை. என்னமோ அட்வொகேட் ஃபேமிலி, லாயர் ஃபேமிலி, வக்கீல் ஃபேமிலி, ஜட்ஜி எல்லாமே இருக்காங்க நம்ம ஃபேமிலியில். அவங்களோட அம்மா வந்து மனித எளிமைகளை குறித்து ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு? வேஸ்டான விஷயம் இல்லை, சும்மா. அதாவது ரிப்போர்ட்டர், இதுக்கு பார்க்க ரிப்போர்ட்டர், அவங்க ஒரு ஊடகவியலாளர் அப்படின்லாம் பாட சொல்லிக்கிறாங்க. ஊடகவியலாளர்கிட்ட பண்பாது சும்மா எதுக்கு இப்படி தெரியலை. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் முதல்ல சேர்ந்துக்கிறான், திருப்பி லவ் பண்ணுறான், திருப்பி பிரிகிறான், கல்யாணம் கட்டுறான், திருப்பி டிவோர்ஸ் பண்ணுறான். என்ன அது? பிக் பாஸ் வீடா இல்லை இதா அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப கேவலமான ஒரு கேம் ஷோ விளையாடி இருந்தாங்க 2 பேரும். அதுக்கான தக்க தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க. வெளியே போன பிறகு அவங்க இன்னும் அனுபவிக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா வெளியே போயிட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது, காரி துப்புவாங்க. அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி சில மனிதர்களும் எங்கள் மத்தியில் வாழத்தான் செய்கிறாங்க. அது பிக் பாஸ் வீட்டுக்கு போனாலும் எங்களுக்கு தெரியுது. பிக் பாஸ் வீட்டுக்கு போகாமல் இப்போ நம்ம கூடயே இருக்க நபர்கள் இருக்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக் ராயல். பாய், டேக் கேர்.